ஆண்கள் மனசு பெருசா இல்ல பெண்கள் மனசு பெருசா? என்னைக்குமே ஆம்பளை மனசு தான் பெருசு. பயலும் அது கூட தட்டுறாங்க. சரி பரவாயில்ல, போயிட்டு போதுங்க. ஆண்கள் மனசு தாங்க பெருசு, நம்ம விட்டு கொடுத்துருவோம்க்கா. பெண்கள் மனசு ரொம்ப குட்டிங்க. நம்ம மனசுல மிஞ்சி மிஞ்சி போனா யாரக்கா வைக்க போறோம்? ஏன் புருஷன் புள்ள மாமியார் மாமனார் இவ்வளவு தான். நம்ம மனசு ரொம்ப சின்னது. உங்க மனசெல்லாம் பெருசு. உங்க மனசுல யார வச்சிருக்கீங்க? 10ஆவதுல ஒன்னா படிச்சது, 12ஆவதுல ஒன்னா டியூஷனுக்கு வந்தது, தென்காசி மார்க்கெட்ல தேங்காய் வித்தது, திருநெல்வேலியில மாங்காய் வித்தது, 8th வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, கோயில்ல பார்த்தது, குளத்துல பார்த்தது, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, பொண்டாட்டியோட தங்கச்சி, எல்லாத்தையும் சேர்த்து மனசுக்குள்ள வச்சனால தான் உங்க மனசுல பெருசு. சீக்கிரமே ஹார்ட் அட்டாக் வந்து போட்டுன்னு போயிடுறீங்க நீங்களாம். அப்படி சொல்லாதம்மா. ஏன் அப்படி சொல்லாது? நீங்க எல்லாம் சுயநலவாதிகள். யார் வந்தாலும் வேணான்றீங்க. நாங்கெல்லாம் பொதுநலவாதிகள். யார் வந்தாலும் வரலாம் வரலாம் வா, ஏன்னா என்ன இருக்குவா. ஆண்கள் லவ் பண்ணுவாங்க, பெண்கள் லவ் பண்ணுவாங்க. ஆனா ஒன்று சொல்றேன், லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ண முடியலன்னு வச்சுங்க, பெண்கள் வேற கல்யாணம் பண்ணோன்னு டக்கு நம்பரை மாத்திடுவாங்க. ஏன்? பழைய காதலம் போன் பண்ணிடுவானோ. ஆனா நாங்க நம்பரை மாத்த மாட்டோம். ஏன் தெரியுமா? பழைய காதலி என்னைக்காவது போன் பண்ண மாட்டானா ஏங்கிற குறுப்பு எங்க குறுப்பு. பெண்கள்னாலே தைரியசாலிங்க, தைரியமா கை தட்டுங்க. எங்க அங்க பாரு ஒரு அக்கா வட தட்டுற மாதிரியே தட்டு. இப்ப பாரு தைரியம்னால ஆண்கள் தாமா. என்ன தைரியம்? சரி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமா. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல? எத்தனை பேர் போனீங்க? அது ஒரு 5-10 பேர். நிச்சயம் பண்ண எத்தனை பேர் போனீங்க? அது 50-100. கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போனீங்க? அது 1000-2000 அங்காளி பங்காளி சொந்தம் ஜோலி எல்லாம் வருவான்ல. நல்லா கவனிச்சு பாருங்கக்கா. ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு 5-10 பேரா வராங்களா இல்லையா? நிச்சயம் பண்ணதுக்கு 50-100 பேரா போனீங்க. கல்யாணத்துக்கு 2000-3000 பேரோட சேர்ந்து போனீங்கல்ல? உங்க பொண்டாட்டி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எங்களை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு பன்னிக்குட்டி மாதிரி கூட்டமா வந்தது நீங்க கட்டின சிங்கிள் மஞ்ச கைத்த சுமந்து சிங்கிள் தான் வரணும். உங்க வீட்டுக்கு தனியா வந்தது நாங்க பெண்கள். நாங்க தான் தைரியசாலி. போட்டுக்கடி சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குறா இது. என்ன கேக்குற? அவன் போட்ட கவுண்டர் இருக்கட்டும், தனியா தான் வந்தான். ஆமா. நான் ஒண்ணு அவன் தங்கச்சியை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியா? கூட்டு வர சொல்லு. அது ஃப்ரெண்டு கூட நல்லா இருக்கும், கூட்டு வர சொல்லு. எங்க வீட்டுல ஒரு கிளவி கூட தான் இருக்கு. எங்க ஊர்ல தாத்தா பிரியா தான் இருக்காரு. பொம்பளை பிள்ளை பொறுப்பா சேர்த்து வைக்கும். அப்படியா? திருவிழால ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க சேர்த்து வைக்கும். ஒரு நகை எடுத்து கொடுங்க சேர்த்து வைக்கும். ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க சேர்த்து வைக்கும். அப்பா அம்மா காசு கொடுத்தா கூட உண்டியல்ல போட்டு அழகா சேர்த்து வைக்க கூடியது எங்க பொம்பளை பிள்ளைங்க. இந்த பயிர் அதெல்லாம் செய்வாங்களா? சேர்த்து வைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வைக்குது. அப்புறம் கல்யாணம் ஆனோன்னா குடும்பத்தையே பிரிச்சு வைக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க. பொம்பளை பிள்ளை பெத்த அப்பா அம்மா இங்க இருந்தீங்கன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க. சரியா? பொம்பளை பிள்ளை பெத்த எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க. பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்காதுங்க. உண்மையா கை தட்டுங்க. சூப்பர். ஓகேமா, இது ஒத்துக்கிறேன். நன்றி. உண்மையா சொல்றேன். இது இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். பெண் பிள்ளைகள் அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல சேர்க்காது. ஆமா. அவங்க அம்மா அப்பாவை சேர்க்காது. அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுதுல, அவங்க அம்மா அப்பாவை அனுப்பிடும். போ அண்ணே அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னு. பெண்களை ஒருத்தல அப்படிலாம் குறை சொல்லாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் ஒரு அழகு இருக்கும். இப்ப நான் அந்த புடவை கட்டி இருக்கேன், அழகா இருக்கனா? புடவை அழகா இருக்கு. 300 ரூபா மீஷோல எடுத்தேன். பொம்பளை பிள்ளைங்க புடவை கட்டினாலும் அழகா இருக்கும். இந்த மாதிரி கவுன் போட்டாலும் அழகா இருக்கும். பாவாடை தாவணி போட்டாலும் அழகா இருக்கும். சுடிதார் போட்டாலும் அழகா இருக்கும். நீங்க போடுற பேண்ட் ஷர்ட் போட்டாலும் நாங்க அழகா இருப்போம். இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, இந்த புடவை கட்டிட்டு இறங்கி நடந்து போக முடியுமா உங்களால? நானு நான் கேட்டா அப்புறம் மாட்டிக்குவ. பரவாயில்லையா? நான் மட்டும் இல்ல, எங்க ஆண்கள் இனமே ஒரு கோவணம் கட்டிட்டு நடந்து போயிரும். உன்னால முடியுமா? இறகமே அண்ணே. அப்படியெல்லாம் அந்த புடவை பத்தி தப்பா சொல்லாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க ஒரு புடவை கட்டினா கூட அதுல நாங்க ஒரு காரணம் இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். இப்ப இது வந்து சாதாரண காட்டன் புடவை. இப்ப இந்த லலிதா பாத்தீங்கன்னா பட்டு புடவை கட்டிருக்காங்க. எங்க நிறைய எங்க அம்மா எல்லாம் பாருங்க பட்டு புடவை கட்டிருக்காங்க. ஒரு பட்டு புடவை நாங்க அதை வந்து வாங்கி ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னாக்கா அது வேஸ்டா போடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில போட்டுருவோமா? கிடையாதுங்க. அதை கூட பொறுப்பா நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம்? அழகா சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருந்துச்சுனாக்கா 2ஆ கிழிச்சு சுடிதாரா தச்சு கொடுப்போம். உண்மையா இல்லையாக்கா? 4ஆ கிழிச்சு பாவாடை தாவணிக்கு தாவணியா கொடுப்போம். 8ஆ கிழிச்சு தலைக்கு ரிப்பனா கூட வச்சு பின்னி விடுவோம். இவ்வளவு அருமை பாத்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த பட்டுப்புடவையில இருக்கு. இத்து போன வேட்டி எதுக்கு ஆகும்? இந்த வேட்டியோட பெருமையை சொன்னா ஆண்கள் கூட்டம் அப்படி கை தட்டும். என்ன பெருமை? ஒரு அக்கா தட்டுல நீ சொல்லும் போது எல்லாம் அப்படியே உட்கார்ந்தது. இப்ப பாரு எங்க ஆண்கள் கூட்டம் எப்படி வேட்டி எங்க வேணாலும் விரிச்சு போட்டு படுத்து தூங்கலாம்.
வேட்டி கிழிஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்க துண்டா கட்டிக்கலாம். அதுவும் கிழிஞ்சு போயிட்டுனா? அதுவும் கிழிஞ்சு போச்சா உள்ள கோவணமா கட்டிக்கும். அதுவும் கிழிஞ்சு போயிட்டுனா? பெண்கள் இட்லி அவிக்க ஏது துணி, சீ, அதுல தான் 7 இட்லி அவிச்சு வச்சுக்காங்க, தின்னுட்டு போ. ஐயோ வேணாம். அதுவும் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா காது குடையலாம், அதுவும் கிழிஞ்சு, மூக்கு குடையலாம். அதுவும் கிழிஞ்சு. அதுக்கு மேல கிளிய என்ன இருக்கு பக்கி அதுல? அண்ணே, நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, பெண்கள் என்னைக்குமே எங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கற புருஷன் தான் வேணும் நாங்க நினைக்க மாட்டோங்க. எங்க புருஷன் பாசமா 10 ரூபாய்க்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா கூட போதும், அதுவே எங்களுக்கு போதும் நினைக்கிறது தாங்க எங்க பெண்களுடைய மனசு. ரொம்ப பாசமானவங்க. சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. ஆமா, பொண்டாட்டி மதிக்க மாட்டா. ஏன் பொண்டாட்டி சாம்பார் போட்டுலதான் இப்படி பிச்சு ஊத்துறா, நான் கையில போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே வந்து பேசுறீங்களே. பொண்டாட்டி மதிக்கல நீங்க என்னைக்காச்சும் பொண்டாட்டிய மதிச்சிருக்கீல? யார பாருங்க அங்கே வந்து ஏன் பொண்டாட்டி மதிக்கல. காலைல எந்திரிச்சு பொண்டாட்டிய பார்த்து பாருங்க, ஏன் இந்தாடி டீ கொண்டு வா, ஏன் இந்தாடி காப்பி கொண்டு வா, ஏன் இந்தாடி செல் எடுத்துட்டு வாங்குறீங்களே. நாங்க மதிக்கலங்கிறீங்களே. எங்க பெண்கள்லாம் எங்க அம்மா எல்லாம் காலைல எந்திரிச்சு என்னைக்காச்சும் உங்களை பார்த்து டேந்தாடா காப்பி. நீ ஓம் புருஷன் பார்த்து சொல்லு, அடுத்த புருஷன் யார் புருஷனா இருந்தா எங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். தனியா இங்க இருந்து 2 வீலர்ல போய் பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி நிப்பாப்ல. உங்களை நிப்பாட்டி உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஏன் ஹெல்மெட் போடல, ஏன் மாஸ்க் போடல, 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவே கல்யாணத்துக்கு பிறகு கட்ட பொண்டாட்டி எங்களை பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போங்க, நம்ம பின்னாடி உட்காந்து போனாக்கா எந்த போலீஸ்காரங்களாவது மறைச்சிருக்காங்களாக்கா, போங்க 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 போங்க, நம்ம தானங்க பாதுகாப்பு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நான் என்ன சொல்லலா, உண்மைதான். இப்ப பைக்ல போகும்போது ஆண்கள் தனியா போனா கேட்பாங்க, பசங்க வேகமா போனா கேட்பாங்க. ஆனா மனைவியை உட்கார வச்சுட்டு போனா போலீஸ்காரன் கேட்க மாட்டாங்க. நானும் அந்த போலீஸ்கார அண்ணன் கேட்டேன், ஏங்க இப்ப தனியா வரும்போது பிடிக்க மாட்டீங்களா, பொண்டாட்டியோட வரும்போது பிடிக்க மாட்டீங்களா, தனியா வந்தா பிடிக்கிறீங்களான்னு. ஏன் பொண்டாட்டியோட வரும்போது பிடிக்கல தெரியுமா? அப்பதான் அவர் சொன்னாரு, அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான் தம்பி, நம்ம ஏன் தனியா கூட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அது இப்படி பிடிச்சிட்டு போவோம். புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்ச மாதிரியே. அன்பு பண்பு பாசம்லாம் கிடையாது. மாமனை உழுந்தால் 2 பேரும் விழுவணும்.